ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சைஸ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி டிஃபன் ஐட்டம்ஸ், அதே மாதிரி வெரைட்டி ரைஸஸ், பிளைன் ரைஸஸுக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே ஒரு மஷ்ரூம் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபி சைஸ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடானதுமே நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துருக்கிறேன். நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணி நிறைய ட்ரைன் அவுட் ஆகும். நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை, பட் எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நம்ம மஷ்ரூம் கொஞ்சம் குக் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி கிடச்சிருக்கு. இப்போ இதை இன்னொரு பேனில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடனதுமே இதில் கொஞ்சமாக ஜீரகம், ஆனியன் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, இது நல்லா சாஃப்டாக நமக்கு குக் ஆகி கிடைச்சா போதும். இப்போ சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் பச்சை வாசனை எல்லாம் மாறுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக நமக்கு குக்காகி கிடைக்கணும். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வார்மான தண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதி வர வைக்கலாம். நல்லா ஆயில் கொஞ்சமாக மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த டைம் நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்ததான மஷ்ரூமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு செமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஒரு தொக்கு மாதிரி மஷ்ரூம் தொக்கு நமக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு தொக்கு பதத்தில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாக்க இப்படியே நீங்கள் கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட கிரேவி கிடைக்கிறதுக்காக ஒரு 1/4 கப்பு வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் எல்லாம் காரத்துக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதுவும் ஒரு கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி குட்டியாக சாப் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.